ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் உங்களுடைய பிஇ பிடெக் ப்ரொஃபஷனல் கோர்ஸு அல்லது எம்இ எம்டெக் ப்ரொஃபஷனல் கோர்ஸு அது மட்டும் இல்லாமல் பிஜி கோர்ஸஸான எம்எஸ்சி, எம்காம், எம்பிஏ, எம்சிஏ, அடுத்தது எம்ஃபில், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எப்படி நீங்கள் பதிவு பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட்டு, அதாவது வேலைவாய்ப்பு வெப்சைட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ யூசர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ யூசர் அப்படின்ற ஆப்ஷன் பக்கத்தில் கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும். இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஐ அக்ரி அப்படின்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி வரும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே வந்து ஃபில் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்க. அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் டைப் பண்ணிங்க. ஜெண்டர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் டைப் கேட்குறாங்க. ஆதார் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஆதார் நம்பர் நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. உங்களுடைய யூசர் ஐடி நீங்கள் இங்கே வந்து க்ரியேட் பண்ணிங்க. பாஸ்வேர்டு நீங்கள் அதே மாதிரி க்ரியேட் பண்ணிங்க. உங்களுடைய ஃபேவரட் கலர் கேட்குறாங்க. ஃபேவரட் கலர் என்னவோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்குறாங்க. உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இமேஜ் கோடு வந்து நீங்கள் இங்கே கொடுத்துங்க. கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க. உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். ஃபார் குயிக் இன்ஃபர்மேஷன் கைண்ட்லி ப்ரொவைட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பட்டன் கிளிக் பண்ணுங்கள். டு யூ வாண்ட் டு கண்டினியூ அகைன் ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ ஓகே பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே வந்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதர் நேம் கேட்குறாங்க. உங்களுடைய மதர் நேம் நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. மேரிடா, செப்பரேட்டடா, சிங்கிளா, அன்மேரிடா, விடோவரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னவோ அதை நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிங்க. ரிலீஜன் கேட்குறாங்க. ரிலீஜன் நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி கேட்குறாங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டி இங்கே செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்காஸ்ட் கேட்பாங்க. உங்களுடைய சப்காஸ்ட் என்னவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. பண்ணிவிட்டு உங்களுடைய கம்யூனிட்டி நம்பர் கேட்பாங்க. உங்கள் கம்யூனிட்டி நம்பரை நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிங்க. அடுத்து உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி கேட்பாங்க. உங்களுக்கு யார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணாங்களோ அந்த அத்தாரிட்டி நீங்கள் வந்து தாசில்தாரா, டெப்டி தாசில்தாரா யார் அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஓபிசி கேட்டகரியில் வருதா அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் அர்பான் கேட்பாங்க. நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. ரூரல்னா ரூரல் செலக்ட் பண்ணிங்க. அர்பன்னா அர்பன் செலக்ட் பண்ணிங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வரும். உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க.
டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கேட்பாங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பிஜி கோர்சஸ் அதாவது எம்எஸ்சி, எம்காம், எம்ஃபில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்இ, எம்டெக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்சிஏ, எம்பிஏ அந்த மாதிரி கோர்சஸ். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஇ, பிடெக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் சென்னை, அதில் மட்டும்தான் நீங்கள் வந்து பதிவு பண்ண முடியும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை நீங்கள் செலக்ட் பண்ணாமல் ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் சென்னைன்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை போய்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய தாலுக் கேட்பாங்க. உங்களுடைய தாலுக் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. அடுத்து உங்களுடைய லோக்கல் பாடி கேட்பாங்க. ஸோ கார்பரேஷனாக, முனிசிபாலிட்டியாக, பஞ்சாயத்து யூனியனா, டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. ஸோ அடுத்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே லோக்கல் பாடி என்ன செலக்ட் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி இங்கே வரும். டவுன் பஞ்சாயத்துனா ஸோ உங்கள் டவுன் பஞ்சாயத்து என்ன நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு கேட்பாங்க. உங்களுடைய பின்கோடை நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிட்டு உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. எம்ப்ளாயினா எம்ப்ளாய்டு, அன்எம்ப்ளாய்னா எம்ப்ளாய்டு, எது வேணுமோ நீங்கள் ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட், எதுவும் நீங்கள் வந்து அங்கே எந்த கேட்டகிரி அந்த கேட்டகிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ண வேண்டியதான். உங்களுடைய யூனிவர்சிட்டி கேட்குறாங்க, எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்து இயர் ஆஃப் பாசிங் வந்து கேட்குறாங்க. இயர் ஆஃப் பாசிங் நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய மீடியம் வந்து கேட்குறாங்க. மீடியம் வந்து நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிங்க. செகண்ட் லாங்குவேஜ் ஆப்ஷனல் தான், கொடுக்குறதுனால நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது ஸோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுக்கணும். நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ கிராஜுவேட் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுடைய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்பாங்க. உங்களுடைய சப்ஜெக்ட் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் இங்கே உங்களுது என்னவோ அதாவது சிவில் இன்ஜினியராக, மெக்கானிக்கலாக எதுவோ வருதோ அதை நீங்கள் வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே போஸ்ட் கிராஜுவேட், அதுவே நீங்கள் எம்இ, எம்டெக் முடிச்சிருந்தா இன்ஜினியரிங் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். அதுவே போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எட் நீங்கள் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னாக்கா போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவே போஸ்ட் கிராஜுவேட்டில் காமர்ஸில் முடிச்சிருந்தீங்கன்னா எம்காம் அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் காமர்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் கிராஜுவேட் ஆர்ட்ஸ் வந்து முடிச்சிருந்தீங்க, எம்ஏ அந்த மாதிரி லிட்ரேச்சர் எதனா முடிச்சிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஆர்ட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்சி அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் சயின்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். எம்ஃபில் முடிச்சிருந்தீங்கன்னா ஸோ எம்ஃபில்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா எம்ஃபில் எஜுகேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். எம்ஃபில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர்ட்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா ஆர்ட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எம்ஃபில் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன எம்ஃபில்ல முடிச்சிங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எம்ஃபில் வந்து சயின்ஸில் வந்து எம்ஃபில் முடிச்சிருந்தீங்கன்னா சயின்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது எம்சிஏ வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மேஜர் சப்ஜெக்ட் கேட்குறாங்க. மேஜர் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஆன்சலரி கேட்கலாங்க, ஆன்சலரி நீங்கள் விட்டுடுங்க. உங்களுக்கு கிளாஸ் கேட்குறாங்க, ஃபஸ்ட் கிளாஸு எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. உங்கள் சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஆட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்கும். இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ இருக்கும். இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து டு யூ வாண்ட் டு பிரிண்ட் கார்டு, ஐடி கார்டு அப்படின்னு கேட்கும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஓப்பன் ஆகும். இந்த ஐடி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்
பிரிண்ட் கொடுத்து உங்களுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிண்ட் எடுத்து வச்சிங்க. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் அல்லது எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிஇ பிடெக், எம்இ எம்டெக், எம்பிஏ, எம்சிஏ, எம்எஸ்சி, எம்ஏ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எட், அந்த மாதிரி எம்ஃபில், இந்த மாதிரி எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில், அதாவது சென்னை ஆஃபீஸில் தான் நீங்கள் வந்து பதிவு பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை பதிவு பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.